இன்றைய இறைவார்த்தை. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில், விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு உரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். எவ்வாறு ஒருவரிடம் பெற்ற பணத்தை திருப்பி கொடுப்பது கடமையோ, அது போன்றது இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. திருமுழுக்கு அருளடையாளம் வழி தூயாவியாரை பெற்ற நாம் அவருடைய கனிகளாகிய அன்பு, பொறுமை, பகிர்வு ஆகியவற்றையும் பெற்றுள்ளோம். அந்த ஆவியார் நமக்கு காட்டும் நெறி அன்பு நெறியாகும். அதுவே ஆண்டவர் நமக்கு அளித்த கட்டளை மட்டுமன்று, நாம் பிறருக்கு செலுத்த வேண்டிய கடனுமாகும். ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நாமும் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவரினுடைய புதிய கட்டளையாகும். இறை அன்பு பிறர் அன்பில் அர்த்தம் காண்கிறது. பிறரது துன்பத்தில் பகிர, துன்பத்தில் துணை நிற்க உண்மையான அன்பு இருந்தால் மட்டுமே முடியும்.